விண்பதியம் பண்ணுறதுக்காண்டி அந்த நல்ல தரமான குச்சி அப்படின்றது என்னென்னா, நல்லா விளைய விட்டு பூ எடுக்கிற தருணத்தில் அந்த குச்சியை வந்து மேலே சீவி விட்டு அந்த கீழே வந்து ஒரு 1.25 அடி வச்சுட்டு அதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சில் வந்து இயற்கையான முறையில் பஞ்சகாவியம், பூச்சி விரட்டி, அது பஞ்சகாவியம், அதோட அசோஸ்பைரலம், சூடாமணசு, ஈயம், வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் கலந்து ஒரு 40% மாதிரி அதை கலந்து வச்சு கட்டிட்டு அது மேலே கட்டிட்டோம்னா ஒரு 40 நாளில் நம்மளுக்கு வேர் விட ஆரம்பிச்சிடும். அந்த வேர் வந்து பிளாஸ்டிக் பையில் கட்டுறதுனால அந்த வேர் வந்து நம்மளுக்கு தெரியும். சரி, இந்த வேர் வந்துருச்சு அப்படின்னு பார்த்த பின்னுக்கு அது கத்திரிக்கோலெல்லாம் நம்ம வெட்டி எடுத்து வந்து ஒரு 6 நாள் பையில் அதோட செம்மண், மணல், வண்டல், வேப்ப முன்னாக்கு, அசோஸ்பைரலம், இப்போ அதோட பஞ்சகாவிய தண்ணியில் கலந்து இந்த பாக்கெட் போட்டு நாங்கள் அந்த மாதிரி கண்டு ரெடி பண்ணுறோங்க. அந்த விண்பதியை வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, வந்து நம்ம நம்ம நாட்டு முருங்கை வந்து பெரும்பாலும் குச்சியை வெட்டி தான் வைப்பாங்க. அதுக்கு பதிலாக அது விண்பதியம் மூலமாக நம்ம கண்டை ரெடி பண்ணி இதை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். நம்ம நடவு போட்டதுலேருந்து வந்து 40ஆவது நாள் ஒரு தடவை மேலே வந்து 1.5 அடி வச்சு கட் பண்ணிடணும். அதுக்கு மேலே வந்து 70ஆவது நாள் ஒரு தடவை இந்த மாதிரி வெட்டி விடணும். அடுத்து வந்து 100ஆவது நாள் வெட்டி விடணும். அப்படி ஒவ்வொரு தடவையும் வெட்டையில் 10 நாளைக்கு முன்னுக்கு இயற்கையாகவே நம்ம பண்ணுறதுனால நம்ம ஆட்டருவு, கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி இயற்கையான உரத்தை கொடுத்தோம் அப்படின்னா அதிகமான சிம்பு அடிக்கும். நம்ம காப்புக்குன்னு விடையில் ஃபஸ்ட்டு, 2வது, 3வது விட்டையில் ஒரு 50 சிம்பு நாள் வந்து அதை நம்ம காப்புக்கு விட்டால் தான் அது தரமான நாற்று வந்து வளர்ப்பாக இருக்கும். அது 6வது மாதம் நம்மளுக்கு பூ எடுத்து வந்து 8வது மாதம் நம்ம காய ஒடிச்சிடலாம். அதில் வந்து வருஷத்துக்கு 3 தடவை நம்ம ஒடிக்கிற மாதிரி வருங்க. வறட்சியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம தென்னையும் போட்டுட்டு தென்னையில் ஊடு பயிர அந்த முருங்கையை போட்டோம்னா அந்த தென்னை வந்து குறைஞ்ச ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நம்ம காப்புக்கு வரும். அதுவும் தொட்டியுமே இது 6 மாதத்தில் அந்த காப்புக்கு வரதுனால இந்த ஊடு வருமானம் இது நல்ல வருமானம் கூடிய அதை பெரும்பாலும் தென்னையில் ஊடு பயிராகவும் பண்ணுறாங்க.